அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கைரத்தாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. துல்ஹஜ் மாதத்தோட சிறப்பு, ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். துல்ஹஜ் மாதம் எவ்வளோ சிறப்பு பெற்றது, அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம பக்ரீத் பண்டிகை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஹஜ்ஜு பெருநாளை பக்ரீத் பண்டிகைன்னு சொல்கிறதா, இல்லைன்னா ஹஜ்ஜு பெருநாள்னு சொல்கிறதா, இல்லை அரஃபா தினம்னு சொல்கிறதா, இல்லை துல்ஹதா அப்படின்னு சொல்கிறதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பக்ரீத் அப்படின்னாலே, பக்ரி அப்படின்னாலே உருதுல ஆடுன்னு அர்த்தம். அப்போது ஆடு பண்டிகை, ஆட்டுக்கான பெருநாளா இது அப்படி சொல்கிறது தவறு தான். ஆனால் நம்ம அப்படி தான் விளங்கி இருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு நம்ம குர்பானி கொடுப்போம் இல்லைங்களா? ஆடு, மாடு, ஒட்டகம், இதில் ஏதாவது ஒரு பிராணியை நம்ம குர்பானி கொடுப்போம். இங்கே தமிழ்நாட்டில் நாம் மோஸ்ட்லி நம்ம ஆடு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் மாடு, இந்த ரெண்டு பிராணியை தான் நம்ம குர்பானி கொடுப்போம். அதனால் இந்த பண்டிகைக்கு பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் அந்த மாதிரி தான் நம்ம அழைக்கிறோம். ஆனால் அப்படி அழைக்கிறது தவறு. ஏன்னா இது துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நடக்கிறதுனால இதை ஹஜ்ஜு பெருநாள்னு சொல்லலாம். அப்புறம் ஈதுல் அதா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரஃபா தினம்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த பக்ரீத்து அப்படின்னு சொல்கிறது தவறு. சரி, இது அப்படியே விளங்கிட்டதுனால அப்படி சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியுமே ஆக்சுவலாக. சரி, அன்னைக்கு நம்ம ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தொழுகையை தான் நம்ம தொழுதாகணும். ஏன்னா நம்ம ரம்ஜான் மாதத்தில் நம்ம எப்படி தொழுதோமோ, அதாவது ரம்ஜான் பண்டிகை நோன்பு பெருநாள் அன்னைக்கு நம்ம எப்படி தொழுதோமோ அதே மாதிரி தான் ஹஜ்ஜு பெருநாளுக்கும் நம்ம இதே மாதிரி தான் தொழணும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பெருநாள் தொழுகை எப்படி தொழுறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. துல்ஹஜ் மாதத்தோட முதல் பிறையிலிருந்து 13 வரைக்கும் இந்த அமல்கள் ஸ்டார்ட் ஆகிடுது. துல்ஹஜ் மாதத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பிறை பார்த்ததுலேருந்து 10வது நாள் தான் நமக்கு ஹஜ்ஜு பெருநாள், அதாவது ஈதுல் அதா. இந்த 10வது நாளில் தான் நம்ம பண்டிகை கொண்டாடுவோம். அன்னைக்கு காலையில் நம்ம தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குர்பானி கொடுக்கணும். இந்த ரெண்டு தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம அன்னைக்கு தொழுவோம், அடுத்தது குர்பானி கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த 10வது நாள் குர்பானி கொடுக்குற நாளை நஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது நாள், அதுக்கு முன்னாடி 9வது நாளை அரஃபா தினம்னு சொல்லுவாங்க. இந்த 11, 12, 13 நாளை ஐயாமுஷ் தஷ்ரிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தொழுது முடித்ததுக்கு அப்புறமா தான் குர்பானி கொடுக்கணும். அந்த தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுக்கக்கூடாது. இது முஸ்லீமில் ஹதீஸில் இருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முஸ்லீமில் 3961 ஜுந்தப் பின் சுஃபியான் அல் பஜலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜு பெருநாளன்று தொழுகையில் கலந்து கொண்டேன். அவர்கள் ஹுத்பா உரை நிகழ்த்துவதற்கு முன்பே தொழுதுவிட்டு பிறகு உரை நிகழ்த்தினார்கள். அப்பொழுது தொழுவதற்கு முன்பே குர்பானி பிராணியை அறுத்து விட்டவர் அதனிடத்தில் அதற்கு பதிலாக வேறொன்றை தொழுகைக்கு பின் அறுக்கட்டும். தொழுகைக்கு முன்பே அறுக்காமல் இருந்தவர் தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கட்டும் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு 2 விஷயம் விளங்குது. என்னென்னா, தொழுததுக்கு அப்புறமா தான் அவங்க ஹுத்பா உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபஸ்ட்டே பயான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தொழுகையை நடத்துகிறாங்க. கேட்டால் தொழுத உடனே எல்லாரும் போயிடுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பயான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியை நம்ம மாற்றக்கூடாது. தொழுது முடித்ததுக்கு அப்புறமா தான் பயான் பண்ணணும். இது ஒன்று விளங்குதுங்களா? அடுத்தது தொழுதுக்கு அப்புறமா தான் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்துட்டா கூட நீங்கள் அடுத்தது இந்த தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா போய் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது குர்பானியை யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசதி படைத்தவங்க தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய அன்றைய தினத்துக்கான
அந்த பெருநாள் தினத்துக்கான செலவு போக மீதம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொடுக்கணும். ரொம்ப வறியவங்க, அதாவது சாப்பாடு கூட இல்லாத நிலைமையில் அன்றைக்கி இருப்பாங்க இல்லைங்களா, அன்றைய பெருநாள் அன்னைக்கு அந்த செலவு செய்யறதுக்கு கூட இல்லாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வறியவங்க வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து கடன் இருக்கிறவங்க, நம்மளுடைய அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா அந்த கடன் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து லோன் வாங்கியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு லோன் வாங்கியிருக்கிறோம். அந்த கடனை வந்து நம்மளால் அடைச்சிட முடியும். அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ இருக்குது, அதை விற்று கூட நம்ம வந்து அடைச்சிடலாம். அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து குர்பானி கொடுத்தாகணும். இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, நான் இனிமேல் சம்பாரித்து தான் இந்த கடனை அடைக்கணும், இந்த கடன் மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து குர்பானி கொடுக்காம இருக்கலாம். அது கடன் அடைச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ வந்து குர்பானி பிராணி வந்து அதோடைய வயது என்ன, எந்த எந்த பிராணிகளை வந்து நம்ம வந்து குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த ஆடு வந்து பல் விழுந்து முளைக்கிற பருவம், ஒரு வயசுலேருந்து ஒரு வயது ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டுக்கு வந்து பல் விழுந்துட்டு அதுக்கப்புறம் முளைக்கும். இந்த மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட 2 வயது. இந்த ஆடு வந்து ஆடாட்டம், மாடாட்டம், ஒட்டகமாட்டம் ஒவ்வொரு மாநிலம் தேசத்துக்கு ஏற்ற மாதிரி, நாடுக்கு ஏற்ற மாதிரி அதோட வயது வந்து கூட முன்ன பின்ன இருக்கும். அந்த பல் விழுந்து முளைக்கிற பருவம் சொல்கிறேன், அதை வச்சு நம்ம வந்து அந்த வயதை வந்து நிர்ணயிச்சிக்கலாம். ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பல் விழுந்து முளைச்சிருக்கணும். இதுக்கு வந்து முசில்லா அப்படின்னுட்டு அரபியில் சொல்லுவாங்க. ஆடுக்கு வந்து பொதுவாக 2 வயசு ஆகியிருக்கணும், மாட்டுக்கு வந்து 3 வயது, ஒட்டகத்துக்கு வந்து 6 வயது. இது வந்து நாட்டுக்கு நாடு வந்து மாறுபடலாம், அது முன்ன பின்ன மாறுபடலாம். நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வந்து பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா ஆடு விற்கிறவங்க கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க, நமக்கு தெரியாது இல்லையா, பல்லு பிடிச்சினா நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அவங்க சொல்லிடுவாங்க இது பல்லு விழுந்து முளைச்சிருக்கிற ஆடு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ மாடெல்லாம் வந்து நம்ம வந்து ஷேரில் தானே போகிறோம், அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்களே வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி குர்பானி கொடுத்து நமக்கு ஷேர் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முந்தைய பருவத்தை வந்து ஜதர்னு சொல்லுவாங்க. அதாவது 1 வயசு உள்ள ஆடு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, சின்ன குட்டியெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. இதுக்கு கூட வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்லீமில் 3971, அதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து குர்பானி பிராணியை வந்து அறுக்கும் பொறுப்பை வேறெவரிடமும் ஒப்படைக்காமல் நேரடியாக தாமே தமது கையால் அறுத்து குர்பானி கொடுப்பதும், பிராணியை அறுக்கும் பொழுது அல்லாவின் பெயரும் தக்பீரும் கூறுவது விரும்பத்தக்கவை ஆகும். இது முஸ்லீமில் வந்து 3975, 76. அப்புறம் கூர்மையான பொருள் கொண்டு அறுத்தல் வேண்டும், இதுவும் முஸ்லீமில் 3978 வருது. அல்லாவின் பெயரும் தக்பீரும் கூறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு நம்ம வந்து அறுக்கணும். இந்த 2 தான் வந்து சொன்னால் போதும். மற்றபடி வந்து அந்த பிராணி வாயில் தண்ணி ஊற்றுறது, அதுக்கு வந்து மாலை மாட்டி இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து மாற்று மதத்து சகோதரர்களுடைய வேலை, நம்ம வந்து அது செய்யக்கூடாது. இது அடுத்து பார்த்திங்கனாக்கா கூரிய கத்தி கொண்டு வழி தெரியாமல் அறுக்கிறது. இந்த நகம், பல், எலும்பு, பிற ஆயுதங்களை கொண்டு கஷ்டப்படுத்தி அறுக்கக்கூடாது. முஸ்லீமில் 3977. ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பில் நடக்கின்ற, கருப்பில் படுக்கின்ற, கருப்பில் பார்க்கின்ற கால், வயிறு, கண் ஆகிய பகுதிகள் கருப்பு நிறத்தில் அமைந்த கொம்புள்ள செம்மறி ஆட்டு கடா ஒன்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள். அவ்வாறே குர்பானிக்காக அது கொண்டு வரப்பட்ட போது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஆயிஷா அந்த கத்தியை எடு என்றார்கள். பிறகு அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்றார்கள். அவ்வாறே நான் செய்தேன். பிறகு அந்த கத்தியை வாங்கி அந்த செம்மறி ஆட்டை பிடித்து சரித்து படுக்க வைத்து அறுத்தார்கள்.
அறுப்பதற்கு முன் பிஸ்மில்லா அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் அல்லாவின் பெயரால் இறைவா முகமதிடமிருந்து முகமதின் குடும்பத்தாரிடமிருந்தும் முகமதின் சமுதாயத்தாரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அதை அறுத்தார்கள். அடுத்து 3978 ராஃபியூ பின் ஹதீஜ் ரஸியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாவின் தூதரை, ஒட்டகங்களை அறுக்க கத்திகளை பயன்படுத்தி விட்டால் நாளை கூறிய கத்திகள் இல்லாத நிலையில் நாங்கள் எதிரிகளை சந்திக்க நேரிடுமே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிராணி சாவதற்கு முன்பாக கூர்மையான ஏதேனும் ஒரு பொருளால் விரைவாக அறுத்து விடுங்கள் அல்லது உயிரிழக்க செய்து விடுங்கள். இரத்தத்தை வழிந்தோட செய்யும் எதை கொண்டும் அறுக்கும்போது அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் அதை நீங்கள் உண்ணலாம். பல்லாலும் நகத்தாலும் அறுத்தல் கூடாது. இந்த இரண்டாலும் ஏன் அறுக்கலாகாது என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பற்களோ எலும்பு இனமாகும், நகங்களோ இறை மறுப்பாளர்களான அபிசீனியர்களின் கத்திகளாகும் என்று கூறினார்கள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைகளாலே தான் குர்பானி ஆட்டை அறுத்து பலியிட்டிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம கைகளாலேயே அந்த ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கறது சிறந்தது. ஆனால் ஒருவேளை நமக்கு ஆடெல்லாம் அறுக்க தெரியாது இல்லையா? அறுக்க தெரியலனா நம்ம எப்படி அறுக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அறுக்க தெரிந்தவங்க கிட்ட கொடுத்து குர்பானி கொடுக்கலாம். ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கலாம். இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 கொம்புகள் கொண்ட பிறவிலேயே கொம்பு இல்லைன்னா கூட நம்ம அறுக்கலாம். இப்போது ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 2 கொம்பு இருக்கணும். இது சண்டை போட்டு ஒரு கொம்பு உடஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு கொம்பு இல்லாத ஆடு, நோய்வாய்ப்பட்ட ஆடு, அடுத்து பார்த்திங்கனாக்கா இப்போது அது கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரியான ஆட்டெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அது நல்லா திடகாத்திரமாக இருக்கணும். அந்த மாதிரியான நல்ல ஒரு ஆட்டை தான் நம்ம கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இப்போ காயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆடு ஆகட்டும் மாடாகட்டும், அதுக்கு ஏதோ ஒரு அடிப்பட்டோ இல்லை சண்டை போட்டோ, ஆட்டுக்கு ஆடு சண்டை கூட போட்டுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி சண்டை போட்டோ நம்ம கண்களுக்கு நல்லா தெரியுது அதுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பிராணிகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம குர்பானிக்கு அதை எடுத்துக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது, ரொம்ப மெலிஞ்சி போய் நோய்வாய்ப்பட்டிருக்கு, அந்த மாதிரி ஆட்டெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம அதை நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரியான ஆட்டை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ கொம்பு பிறவிலே இல்லாத ஆடு கூட இருக்கணும், அந்த மாதிரி ஆட்டை நம்ம கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா கர்ப்பிணி ஆடு, கர்ப்பிணியாக இருக்குது ஆடு கர்ப்பிணியாக இருக்கிற ஆட்டை நம்ம கொடுக்கக்கூடாது. அப்புறம் பால் குடி ஆடு, அந்த ஒரு ஆட்டுக்கிட்ட பால் குடிச்சிட்ருக்கு, அதோட குட்டி பால் குடிச்சிட்ருக்குன்னா அந்த ஆட்டை அந்த தாய் ஆட்டை நம்ம குர்பானி கொடுக்கக்கூடாது. இது குர்பானிக்கு மாத்திரமல்ல, சதகாவுக்கோ அகீகாவுக்கோ கூட கொடுக்கக்கூடாது. கர்ப்பிணி ஆட்டையும் பால் குடி ஆட்டையும், இந்த 2 விஷயம் சதகாவுக்கோ அகீகாவுக்கோ நம்ம கொடுக்குறோன்னாக்கா நம்ம இந்த மாதிரி ஆட்டை கொடுக்கக்கூடாது. இது ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்புறம் குர்பானி நம்ம கொடுக்கறதுக்கு நியத் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம துல்ஹஜ் மாதம் முதல் புரை பார்த்ததுலேருந்து அந்த குர்பானி கொடுக்குற அந்த 10ஆவது நாள் வரைக்கும் இந்த நகம் முடியெல்லாம் களையக்கூடாது. அதாவது அந்த வீட்டு தலைவர் தான் கொடுக்கணும். அந்த வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தலைவர் இல்லை தலைவி யார் இருக்காங்களோ அவங்க தான் கொடுக்கணுமே தவிர மற்ற எல்லாரும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. தனித்தனியாக இருக்கிறாங்க, தனித்தனியாக ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கலாம். இப்போ மகளுக்கு கல்யாணமாகி அவங்க தனியாக ஃபேமிலி ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும். மகன் இருக்கிறான், அவன் தனியாக இருக்கிறான், தனி குடுத்தனமாக இருக்கிறான், ஆனால் ஒரே வீட்டில் இருக்காங்க தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவன் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் குர்பானி கொடுக்கணும். நம்ம அன்னையிலேருந்து 10 நாளைக்கு அதாவது தலைமுடி ஹேர் கட் பண்ணக்கூடாது. அப்புறம் நகம் வெட்டக்கூடாது. இது முஸ்லீமில் 3997-98 இருக்குது. இப்போ குர்பானி பிராணியை நம்ம பங்கிடுறதை பற்றி பார்க்கலாம்.
3 பங்காக வச்சு ஒரு ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கணும், ஒரு பங்கு வந்து வறியவர்களுக்கும், ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி 3 பங்காக பிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த இறைச்சியை நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வறியவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நமது தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா மொத்தமாகவே நம்மளே கூட அதை எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா நம்ம பார்த்திங்கன்னா நோன்பு பெருநாள் அந்த தினத்துலேயும் சரி, ஹஜ்ஜு பெருநாள் தினத்துலேயும் சரி, முதல்ல அல்லாஹ் வந்து ஈகையை தான் முன்ன வைக்கிறான் இல்லைங்களா? ஏழைகளுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் இல்லையா? ஃபித்ரா கொடுக்குறோம். நம்ம ரமலான் மாதத்தில் வந்து எவ்வளவு நம்ம வந்து தான தர்மங்கள் செய்கிறோம். அதே போல் தான் இந்த மாதத்திலையும் அல்லாஹ் வந்து நமக்கு தானம் பண்ணுறதுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுத்துருக்குறான். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு நிறைய தேவை இருக்குதா பார்க்கணும். வறியவங்க இருப்பாங்க, ஏழைங்க இருப்பாங்க, நிறைய பேர் நம்ம தெருவுலேயே இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இல்லை யாரும் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னா நம்மளே கூட வந்து மொத்தமாகவே கூட எடுத்துக்கலாம். இது வந்து அல்லாஹ் வந்து நம்மளை வந்து இந்த குர்பானி நீ கொடுக்குறியா, உன்னுடைய இறையச்சத்தை தான் நம்மளுடைய இறையச்சத்தை தான் வந்து அல்லாஹ் பார்க்குறானே தவிர அந்த குர்பானி பிராணியோட ரத்தமோ சதையோ அவனுக்கு போய் சேர்றது கிடையாது. முஸ்லீமில் 3962 பராவு பின் ஆசிஃப் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, என் தாய் மாமா அபு புர்தா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பே குர்பானி கொடுத்தார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட ஆடுதான், குர்பானி ஆடன்று என்று சொன்னார்கள். உடனே அபு புர்தா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடம் ஒரு வயதுக்குட்பட்ட வெள்ளாடு குட்டி ஒன்று உள்ளது, அதை நான் குர்பானி கொடுக்கட்டுமா என்று வினவினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை அறுத்து குர்பானி கொடுங்கள், ஆனால் இது மற்ற மக்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டு, தொழுகைக்கு முன்பே குர்பானி பிராணியை அறுப்பவர் தமக்காகவே அதை அறுக்கிறார். தொழுகைக்கு பிறகு அதை அறுப்பவரின் வழிபாடு முழுமையடைந்து விட்டது, அவர் முஸ்லிம்களின் வழிமுறையை பின்பற்றி விட்டார் என்று கூறினார்கள். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகைக்கு முன்பாக வந்து நம்ம வந்து குர்பானி கொடுக்கக்கூடாதுன்னு தெரியுது. 1. 2வது வந்து ஒரு வயதுக்கு உட்பட்ட ஆடு வந்து அப்போ வந்து அதுதான் இருந்தது அப்படின்றதுனால அவருக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது பார்க்கும்போது, ஒரு வயதுக்கு மேலே உள்ள, அதாவது பல்லு முளைக்கிறத பருவம் இருக்குது இல்லையா, 2 வயது, அந்த ஆடு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு நமக்கு இதிலேருந்து தெரியுது. ஏன்னா இந்த துல்ஹஜ் மாதம் வந்து நம்ம இப்ராஹிம் நபியோடைய ரொம்ப தொடர்புடையது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் வந்து நம்ம குர்பானி கொடுக்கறதே, ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு வந்து நம்ம குர்பானி கொடுக்கறதே, நம்ம இப்ராஹிம் நபி வந்து அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பலி கொடுக்க போய் தன்னுடைய இறையச்சத்தை காண்பிப்பதற்காக, இறைவன் சொன்னான் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் வந்து தன் மகனையே வந்து பலி கொடுக்க முற்பட்டார். இதே வந்து அவருடைய தியாகத்தை பாராட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து தன் மகனை வந்து நீ பலி கொடுக்காத, அதற்கு பதிலாக ஒரு பிராணியை பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்டை வந்து பலி கொடுத்தாங்க. இதை வந்து அப்படியே நம்ம அந்த தியாகத்தை வந்து நம்ம வந்து இந்த உலகம் உள்ளவரை நம்ம நினைவு கூறணும் அப்படின்றதுக்காண்டி தான் நம்மளும் வந்து குர்பானி கொடுக்குறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மளுடைய இறையச்சத்தை நம்ம காண்பிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை வந்து பற்றி பேசணும், அவருடைய தியாகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போடணும். அதுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தோட தொடர்புடையதை மட்டும் ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹஜ்ஜு செய்ய போகும்போது சஃபா மருவா குன்றுக்கு நடுவில் நடக்க சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் வந்து நம்மளுடைய இப்ராஹிம் நபியோடைய மனைவி ஹாஜரா அம்மையாருடைய மகன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு சோதனை என்னென்னா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நம்ம இப்ராஹிம் நபி வந்து அவங்களுடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து அரஃபா நம்ம அரபி தேசத்தில் மக்கா பெருவழியில் கொண்டு வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செய்தி வந்தது. அவரும் வந்து அல்லாஹ்வுடைய ஆணைக்கிணங்க
கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அப்போ நம்ம ஹாஜரா அம்மையார் வந்து என்ன கேட்டாங்க தெரியுங்களா? தன் கணவரிடம் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. இது யார் சொல்ல நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இப்ராஹிம் நபி சொன்னாங்க, இது அல்லாஹ் சொல்லி நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அல்லாவா உங்களுக்கு கட்டளையிட்டான் இப்படி கொண்டு வந்து எங்களை விடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆம் அப்படின்னுட்டு அவங்க சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போது அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அந்த பெண்மணியுடைய வீரத்தையும் அவருடைய நற்சிந்தனையும் வந்து நம்ம நினைவு கூறும் விதமாக தான் அவங்களுடைய இறை எச்சத்தை பாருங்கள். அப்போவே அவங்க எவ்வளோ ஒரு இறை ஈமானோடு இருந்தாங்கன்னா, இறை நம்பிக்கையோடு இருந்திருந்தாங்கன்னா அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஓகேன்னு சொல்லி அங்கே இருந்தாங்க. அப்போது வந்து அந்த குழந்தை வந்து தாகத்துக்கு பசிக்கு அழும்பொழுது அவங்க அங்கே ஒரு தண்ணி கூட இல்லை. அவங்க அந்த சமயத்தில் அவங்க இந்த மலை குன்று மேலே ஏறி நின்று யாராவது வராங்களா தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தண்ணி ஏதாவது தென்படுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க ஏறினாங்க அந்த குன்றின் மேலே. ஃபஸ்ட்டு வந்து சஃபான்ற குன்று மேலே ஏறி பார்த்தாங்க. அவங்களுக்கு எதுவும் தென்படலை. அடுத்து வந்து மர்வான்ற அந்த குன்று மேலே ஏறி பார்த்தாங்க. அதுவும் அங்கேயும் எதுவும் தென்படலை. கடைசியாக வந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே அவங்களுக்கு அந்த ஜம்சம்ன்ற அந்த கிணறை வந்து அதிலிருந்து தண்ணி வந்து ஊற்றெடுக்க வச்சாங்க. அப்போது அந்த தண்ணி ஊற்றெடுக்கும் பொழுது அவங்க வந்து தண்ணி ரொம்ப நிறைய பீறிட்டு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அணை கட்டினாங்க. ஜம்சம் அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து அப்படின்னு, நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஜம்சம்னா அதுக்கு அர்த்தம் நில்லு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி அணை கட்டினாங்க. அணை கட்டி நிற்க வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து அந்த குழந்தை கொடுத்தாங்க. இப்போவும் நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அந்த ஜம்சம் நீரை வந்து அருந்துரும். அதையும் கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்புறமா இந்த சஃபா மர்வாக்கு நடுவில் வந்து நம்மளையும் நடக்கிறோம் இல்லையா? ஹஜ்ஜு செய்யும் பொழுது இந்த ஹஜ்ஜோட வணக்க வழிபாடு எல்லாமே இப்ராஹிம் நபியோடைய அந்த சோதனையான வாழ்க்கையை வச்சு தான் வணக்க வழிபாடாகவே அல்லாஹ் ஆக்கிட்டான் ஹஜ்ஜு செய்கிறதையே. அடுத்து இந்த குழந்தை வந்து அப்போ வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க நம்ம ஹாஜரா அம்மையார்கிட்ட, நீ வந்து இந்த மாதிரி உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. இதனால் உங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. ஏன்னா பிற்காலத்தில் உன்னுடைய கணவரும், அதாவது இப்ராஹிம் நபியும் உன்னுடைய குழந்தை இஸ்மாயில் நபியும் 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே மக்கான்ற ஹாபான்ற இறை இல்லத்தை கட்ட போகிறாங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு போனாங்க. இந்த காபாவையே நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் புதுப்பிச்சாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஹஜ்ஜு செய்யும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை, இது அவங்க ஏற்பட்ட சோதனை, இதெல்லாம் வச்சே நமக்கு வணக்க வழிபாடாக அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். நம்மளும் வந்து குர்பானியை கொடுத்து நம்மளுடைய இறை அச்சத்தை வந்து வெளிப்படுத்த வைக்கிறோம். இப்போது இறைச்சியை வந்து நம்ம சேமித்து வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சேமித்து வைக்கக்கூடாது 3 நாளைக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வர ஹதீஸுங்களில் அந்த தடையை நீக்கிட்டாங்க. இது வந்து முஸ்லீமில் வந்து 3986, 87, 88 இருக்குது. 3982, 83 இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். முஸ்லீமில் 3987 ஜாஃபிர் பின் அப்துல்லா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேலாக உண்ண வேண்டாம் என முதலில் தடை விதித்தார்கள். பின்னர் அந்த தடையை நீக்கி நீங்களும் உண்ணலாம், பயணத்திலும் எடுத்து செல்லலாம், சேமித்தும் வைக்கலாம் என்று கூறினார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு வந்து அப்போது ரொம்ப தேவையாக இருந்தப்போ நீங்கள் வந்து சேமித்து வைக்காதீங்க, எல்லாருக்குமே சாப்பிட கொடுங்க அப்படின்றனால 3 நாளைக்கு மேலே சேமித்து வைக்கக்கூடாதுன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மதீனாவாசிகளிடம் வந்து நிறைய அவங்களுக்கும் வந்து தேவையெல்லாம் நிறைவேறி எல்லாருமே குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் குர்பானி கறி இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அதனால் சேமித்து வைக்கலாம், நீங்களே வந்து அந்த குர்பானி கறியை சேமித்து வச்சு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாம், பயணத்திலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போது ரொம்ப நாள் கழித்து கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற அர்த்தம் தானே. ரொம்ப நாள்னால் கொஞ்சம் நம்ம அதை வந்து உப்பு கண்டெல்லாம் போட்டு வச்சு கூட சாப்பிட்லாம் அப்படின்ற அர்த்தம் தான். அதனால் வந்து அதுக்கப்புறம் அந்த தடையை எடுத்துட்டாங்க. மக்களுக்கு தேவை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அந்த தடையை எடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம் அப்படின்னு. அதனால் குர்பானி கறியை வந்து சேமித்து வைக்கலாம், தவறு கிடையாது. அடுத்து நாம் துல்ஹஜ் மாதத்தோட சிறப்பை பற்றி பார்க்கலாம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து 4 மாதங்களை வந்து சிறந்த மாதங்களாக, அதாவது ஒரு சிறப்பான மாதமாக அறிவிச்சிருக்கிறான். அது அது இந்த 4 மாதத்தில் ஒன்று வந்து துல்ஹதா, 2வது துல்ஹஜ், 3வது முஹர்ரம், அடுத்தது ரஜப். துல்ஹஜ் மாதத்தையும் வந்து சிறப்பான மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். ரமலான் மாதத்தை தவிர இந்த 4 மாதத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சிறப்பு மிக்க மாதமாக ஆக்கியிருக்கிறான். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம வந்து முதல் பிறையை பார்க்குறோம் இல்லையா? முதல் பிறையை பார்த்ததுலேருந்து 10வது நாள் ஹஜ்ஜு பெருநாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தக்பீர் சொல்லணும், அல்லாஹ்வை வந்து புகழணும். தக்பீர் சொல்கிறது என்னென்னா அல்லாஹு அக்பர் அப்படின்றது தான் தக்பீர். இந்த தக்பீர் சொல்கிறது வந்து அந்த 10 நாள் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை வந்து திக்ர் செய்யணும். நிறைய நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து புகழணும். இந்த 10 நாள் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 10 நாள் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நிறைய நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறானா. நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நாட்கள் இது. அதனால் வந்து நம்ம அன்னைக்கு நம்ம இந்த நாட்களில் நம்ம வந்து அல்லாஹ்வை வந்து அதிகமாக புகழணும், தக்பீர் சொல்லணும். 9வது பிறை, அதாவது 9வது தினம் அன்னைக்கு தான் அரஃபா தினம் ஆகும். எல்லாரும் வந்து ஹாஜியாருங்கெல்லாம் ஒன்று கூடுவாங்க மக்கால. அந்த தினத்தில் நோன்பு வைக்கிறது சிறந்தது. ஒரே ஒரு நோன்பு தான் 9வது தினத்தில் நோன்பு வைக்கலாம். 10வது நாள் அன்னைக்கு ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு வந்து பெருநாள் அன்னைக்கு எந்த பெருநாளுக்குமே நம்ம வந்து நோன்பு வைக்கக்கூடாது. அது நோன்பு பெருநாள் அன்றைக்குமே சரி, ஹஜ்ஜு பெருநாள் தினத்து அன்றைக்குமே சரி. அதனால் அன்னைக்கெல்லாம் வைக்கக்கூடாது. 9வது நாள் மட்டுமே நோன்பு வச்சா மிகவும் சிறந்தது. இந்த 10 நாள் நம்ம வந்து அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் செய்யணும், அப்புறம் வந்து புகழணும். 9வது தினத்தில் வந்து நோன்பு வைக்கணும். இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாக இருக்குது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்விடம் வந்து பாவ மன்னிப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இறையச்சத்தை நம்ம காட்டும் விதமாக நம்ம குர்பானியை கொடுக்குறோம். ஆனால் யூடியூபர்ஸ் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த குர்பானி கறியை வந்து என்ன செய்யலாம், ப்ரீ ப்ரிப்பரேஷன்னுட்டு வீடியோ போடுறாங்க. இந்த ஆட்டு கறியை வந்து எப்படி சேமித்து வைக்கிறது, இந்த கறியிலேருந்து என்ன சமைக்கலாம், அதிலேருந்து இந்த தலைப்பகுதியை வச்சு என்ன சமைக்கலாம், கால் பகுதி வச்சு என்ன சமைக்கலாம், இப்படி வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன்னு. இந்த பக்ரீத் அப்படின்னாலே அதான், பக்ரீனால அது ஆடு தானே, அதான் அந்த ஆட்டை வச்சு தான் அவங்க வந்து போட்டுட்ருக்காங்களே தவிர, அப்போ மாற்று மதத்துக்காரவங்க அதை பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்க? கறி சாப்பிட்றது, ஆடை வெட்டுறது தான் இவங்களுடைய வேலைன்னு நினைக்க மாட்டாங்களா? ஹஜ்ஜு பெருநாள்னா என்ன, அந்த மாதத்துக்கான எவ்வளோ சிறப்பு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா? நீங்கள் வந்து வெறுமனே இந்த சாப்பாடை மட்டும்தான் காமிக்கிறீங்க. அதில் வந்து மீம்ஸ் போடுறவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை கூப்பிட்டு வருவான் ஒருத்தன், அது வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக மேரா பக்கரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாசமாக இருப்பானா. அதை வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு கூட அவனுக்கு மனசு வராது, அதை அறுக்க விட மாட்டான். ஆனால் அறுத்ததுக்கப்புறமா வச்சுக்கிட்டு ஏன்னா டேஸ்ட்டாக இருக்குதுப்பா, குர்பானி கறி தான் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு காமெடியாக வந்து ஒரு மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கைவிடுங்க. இது மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஒரு நம்மளுடைய எப்பேற்பட்ட வந்து தியாகத்தை கொடுத்துருக்காரு நம்ம இப்ராஹிம் நபி. அவருடைய வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோதனை நிறைஞ்சதாக இருக்குது. அல்லாவே திருக்குரானில் வந்து என் உற்ற நண்பன் இப்ராஹிம் நபி அப்படின்ட்டு சொல்லியிருக்கும் பொழுது, அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாக்கா அல்லாவே அவரை வந்து நண்பனாக கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நபியோட தியாகத்தை வந்து பறைசாற்றாமல் நாம், அதனால் இந்த துல்ஹஜ் மாதத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய சிறப்பை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி, துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பாவ மன்னிப்பு கோரி ஹஜ்ஜு பெருநாள் அன்று குர்பானி கொடுத்து இறை எச்சத்தை மேற்கொண்டு நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தின் பலனை அடைவோமாக. நான் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.